அறிவு. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நம் எல்லாருக்கும் அறிவு உண்டு என்று நமக்கு தெரியுமே. அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகள். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்திலே நாம் எல்லோருக்கும் அறிவு உண்டு என்று நமக்கு தெரியுமே. அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். புறஜாதி மார்க்கத்தார் விக்கிரகங்களுக்கு பலிகளை செலுத்தி பலியிடப்பட்ட போஜனத்தை விருந்தாக புசிப்பது வழக்கம். அவர்கள் விக்கிரக கோவிலிலே பலிகளை செலுத்துவார்கள். பலியிடப்பட்ட போஜனத்தை அந்த கோவிலிலேயே பந்தியில் அமர்ந்து புசிப்பார்கள். பந்தியில் மீதமுள்ள போஜனம் ஆசாரியருக்குரியது. அவர் அதை தன்னுடைய வீட்டிற்கு எடுத்துச் செல்வார். தன்னிடத்தில் மீதமாக உள்ள போஜனங்களை கடைகளில் கிரயத்திற்கு விற்று விடுவார். விக்கிரகங்களுக்கு பலியிடப்பட்ட போஜனம் அசுத்தமானது. யூதர்களுக்கு இது அருவருப்பானது. ஏனெனில் மோசேயின் பிரமாணத்தின்படி இந்த போஜனம் சுத்திகரிக்கப்படவில்லை. புறஜாதியாரோடு சேர்ந்து விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை புசிப்பது மிகவும் அருவருப்பானது என்று விசுவாசிகளில் சிலர் நினைத்தார்கள். வேறு சிலரோ விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை புசிப்பதில் தவறு ஒன்றுமில்லை என்று தீர்மானித்து அதை மற்ற போஜனம் போலவே புசித்தார்கள். இதனால் விசுவாசிகள் மத்தியில் கருத்து வேறுபாடுகள் உண்டாயிற்று. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை விசுவாசிகள் புசிக்கலாமா? புறஜாதியார் விக்கிரக கோயில்களுக்கு விசுவாசிகளை அழைக்கும் போது அவர்கள் அங்கு போய் அவர்களுடைய பந்தியில் கலந்து கொள்ளலாமா? கொரிந்தியரில் சிலர் விக்கிரக கோயில்களுக்கு போய் அவர்களுடைய பந்தியில் பங்கு பெறலாம் என்று சொல்லுகிறார்கள். உலகத்திலே விக்கிரகமானது ஒன்றுமில்லை என்றும் ஒருவரே என்று வேறொரு தேவன் இல்லை என்றும் தாங்கள் அறிந்திருப்பதாக சொல்லுகிறார்கள். தங்களுடைய சுய அறிவில் கொரிந்தியர்கள் பெருமையோடு இருக்கிறார்கள். பவுல் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லும் போது அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும் என்று எச்சரித்து சொல்லுகிறார். பவுலின் விவாதங்கள். அறிவு அடிப்படையாய் இருக்கிறது. விக்கிரகங்கள் உண்மையான தெய்வங்கள் அல்ல. ஒரே ஒரு தேவன் மட்டுமே இருக்கிறார். ஜனங்கள் தேவனுக்கென்று உண்டாக்கப்பட்டிருக்கிறார்கள். மெய் தேவனை பற்றிய அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. அறியாமையினாலும் மனச்சாட்சி பலவீனமாய் இருப்பதனாலும் பிரச்சனைகள் உண்டாகிறது. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட போஜனம் அந்த போஜனத்தை அசுசிப்படுத்தாது. போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாக ஆக்க மாட்டாது. அறிவும் விடுதலையும் பலவீனருக்கு தடுக்கலாக இருக்க முடியும். பலவானுடைய முன்மாதிரி பலவீனன் பாவம் செய்வதற்கு காரணமாக அமைந்துவிடும். கிறிஸ்து எல்லோருக்காகவும் மரித்தார். ஆனாலும் பாவம் செய்த ஆத்மா அழிந்து போகும். பலவீனமானவன் பாவம் செய்வதற்கு காரணமாக இருக்கும் பலவானும் பாவம் செய்கிறவனாக இருக்கிறான். பலவான்கள் தங்களையும் பலவீனரையும் ரட்சித்துக் கொள்வதற்கு முன்மாதிரியாக ஜீவிக்க வேண்டும். கிறிஸ்தவ மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு விக்கிரகங்களை பற்றியும் விக்கிரக ஆராதனையை பற்றியும் ஓரளவு தெரிந்திருக்கும். யூதருடைய சடங்குகளுக்கும் பிரமாணங்களுக்கும் கிறிஸ்தவ விசுவாசிகள் கட்டுப்பட்டவர்கள் அல்ல. ஆனால் ஒரு சிலர் இவற்றை குறித்த தங்களுடைய அறிவை பெருமை பாராட்டி இருமாப்பு அடைகிறார்கள். இருமாப்பினால் யாருடைய பக்தியும் விருத்தி அடைவதில்லை. அன்பு பக்தி விருத்தியை உண்டாக்கும். கொரிந்தியர் தங்களுடைய அறிவின் நிமித்தம் பெருமை உடையவர்களாக இருக்கிறார்கள். கிறிஸ்துவில் தங்களுக்கு உண்டாயிருக்கும் விடுதலையின் நிமித்தமாக மற்றவர்களை குற்றப்படுத்துகிறார்கள். அவர்களுடைய விடுதலை அவர்களை தைரியப்படுத்துவதனால் மற்றவர்களை குறித்து கவலையற்றவர்களாகவும் மற்றவர்களுடைய மனச்சாட்சிகளை குறித்து பாராமுகமுடையவர்களாகவும் இருக்கிறார்கள். அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். அன்பு எப்பொழுதுமே கட்டி எழுப்புகிறது. அன்பு இருமாப்பை உண்டாக்காது. அன்பு இருமாப்பை அழிக்கும். அன்பு தேவனிடமிருந்து வந்திருக்கிறது. ஆகையினால் இது பக்தி விருத்தி உண்டாக்குகிறது. ஒன்றையும் அறியவில்லை. ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. நமக்கு அறிவை விட அன்பே முக்கியமானது. நாம் தேவனிடத்திலும் அன்பு கூற வேண்டும்,
மனுஷரிடத்திலும் அன்பு கூற வேண்டும். அன்பு மாத்திரமே பக்தி விருத்தியை உண்டாக்கும். நம்முடைய அறிவோ பக்தி விருத்தியை உண்டாக்காமல் நமக்குள் இருமாப்பை உண்டாக்கும். அறியாமையில் இருக்கிறவர்கள் இருமாப்படைய மாட்டார்கள். இருமாப்புடையவர்கள் தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்றும் தாங்கள் எல்லாவற்றையும் அறிந்தவர்கள் என்றும் எண்ணிக்கொள்வார்கள். அறிவினால் இருமாப்படைந்தவர்களை பவுல் எச்சரிக்கிறார். ஒருவனும் தனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்கக்கூடாது. எல்லாவற்றையும் தான் அறிந்திருப்பதாக இருமாப்போடு இருக்கக்கூடாது. அப்படி இருமாப்போடு இருக்கிறவர்கள் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக இன்னும் அறியவில்லை. தனக்கு எல்லாம் தெரியும் என்று இருமாப்போடு இருக்கிறவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. இவர்களுக்கு உலக அறிவு இருக்கலாம், ஆனால் இந்த அறிவினால் ஒரு நன்மையும் உண்டாகாது. பெருமை உடையவன் ஞானத்தில் குறைவுடையவன். தனக்கு எல்லாம் தெரியும் என்று கூறுகிறவனுக்கு ஒன்றும் தெரியாது என்று பொருள். பெருமை உடையவன் இன்னும் அறிய வேண்டிய பிரகாரமாக எதையும் அறியவில்லை. மற்ற சகோதரருடைய பலவீனங்களையும் மென்மையான மனச்சாட்சிகளையும் அவர்களுடைய போஜனத்தின் நிமித்தமாகவும் பழக்க வழக்கங்களின் நிமித்தமாகவும் ஒருவன் குறைவு கூறுவான் என்றால் அவன் அந்த சகோதரனையும் நேசிக்கவில்லை, தேவனையும் நேசிக்கவில்லை. தேவனில் அன்பு கூறுகிறவன் தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். அன்பு பக்தி விருத்தியை உண்டாக்கும். நாம் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவனை தேவன் அங்கீகரிக்கிறார், அவனை ஏற்றுக்கொள்கிறார், அவன் மீது பிரியமாய் இருக்கிறார். தேவனிடத்திலும் மனுஷரிடத்திலும் அன்பு கூறுகிறவன் தேவனுடைய கிருபைகளையும் இரக்கங்களையும் சிலாக்கியங்களையும் ஆசீர்வாதங்களையும் அதிகமாய் பெற்றுக் கொள்வார்கள். நம்முடைய அறிவை நினைத்து நாமே பெருமைப்படுவதனால் நமக்கு ஒரு பயனும் உண்டாகாது. நம்மை பற்றி பெருமையாக நினைப்பதினால் நமக்கு மேன்மை இல்லை. தேவன் நம்மை அறிந்திருக்க வேண்டும். தேவன் நம்மை அங்கீகரிக்க வேண்டும். இதுவே உண்மையான ஆசீர்வாதம். நாம் தேவனிடத்தில் அன்பு கூறும்போது தேவன் நம்மை அறிந்து கொள்கிறார், நம்மை அங்கீகரிக்கிறார்.